ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குருக்குட்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக், ரெய்னி சீசனுக்கு ஏற்ற ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், கடலை மாவு கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நம்ம ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு சேர்க்கறனால அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மழை காலத்துக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த டைமில் எப்பயுமே நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் இதை ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா அதை ஸ்லைசஸ் தனித்தனியாக வர மாதிரி ரிமூவ் பண்ணி பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கடையில் நான் ஒரு 3 எக்ஸ் பாயில் பண்ண வச்சுருந்தேன். பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா அதை உதிரி உதிரியாக பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நம்ம ரோல் பண்ணி போடும்போது எக்கு உள்ளே வச்சு ரோல் பண்ணி போடும்போது அது நல்லா பைண்ட் ஆகும். அது கூட எக் பாயில் பண்ண போட்டிருந்தேன். எக் பாயில் ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம எக்கோட மேலே இதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் இந்த ஆனியனில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கூட நம்ம ஒவ்வொரு இதாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்கு பாயில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு எக்கை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 எக்கை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த ஆனியன்ஸ் கூட நம்ம ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இது நார்மல் மிளகா பொடி தான். சேர்த்துட்டு இது கூட இப்போது இந்த கடலை மாவு இதுக்கெல்லாம் தேவைப்படுற அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நான் அந்த கிறிஸ்பினஸ்க்காக ரைஸ் ஃப்ளாரை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு ட்ரையாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் நம்ம இதில் அந்த 2 எக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எக்கை நல்லா இதில் துருவி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு எக்கு 2ஆக கட் பண்ணி வச்சுருந்ததை இதில் துருவி நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதில் சென்டரில் எக்கு வச்சு அதை வந்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அது எக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு நான் ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இப்போது இந்த ரோல் பண்ணதை உள்ளே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அவ்வளோதான், நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா உள்ளே ஃப்ரை ஆகி எக்கு உள்ளே அழகாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.